குழந்தைக்கு வந்து ஆட்டிசம் இருக்கா இல்லையான்னு அவங்க பேரண்ட்ஸ் எப்படி தெரிஞ்சுப்பாங்க? இங்கேருந்து எவ்வளவு பேர் ரெடியாகி போனாங்கன்னு சொன்னாச்சுன்னா, குறைஞ்சபட்சம் நான் வந்து தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5000 குழந்தையாவது இங்கேருந்து ரெக்கவர் ஆகி நார்மல் ஸ்கூல்லேயே படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப துரு இருக்க குழந்தைய வந்து ADHD கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இப்போ ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தாலும் ஆபத்தா சார் அது? நீங்கள் வந்து இந்த குழந்தை ஆட்டிசமா, இந்த குழந்தை ADHDயா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதே மாதிரி ADHD கிட்ஸுக்கு சிம்டம்ஸ் சொல்ல முடியுமா சார்? இப்போ ஆட்டிசமோ ADHDயோ லேர்னிங் டிசபிலிட்டியோ இல்லை டவுன் சிண்ட்ரோமோ இது மாதிரி இருக்கிறவங்க வந்து நார்மல் தானா இல்லை வந்து அப்நார்மலா சார்? அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் வெளியே என்ன வருது அப்படின்னா, இந்த ஆட்டிசம்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, அவங்க கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க, நம்ம சில கருத்துக்கள்லாம் வந்து வச்சுட்டு இருக்காங்க சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு டைனி டூட்ஸ் தெரபி கேரோட ஃபவுண்டர் வின்சென்ட் ஜேவியர் நந்திக்கு அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எஸ் சார். டைனி டூட்ஸ் தெரபி கேர் இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் என்னெல்லாம் சார் பண்ணுறீங்க? இது நாங்கள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டிசம் சைல்டு, ADHD சைல்டு, அப்புறம் லேர்னிங் டிசபிலிட்டி, அப்புறம் வந்து டவுன் சிண்ட்ரோம், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அவங்களோட எஜுகேஷனல் இஷ்யூஸை நாங்கள் சால்வ் பண்ணுறோம். ஸோ அந்த குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்பெஷல் ஸ்கூலில் போயிட்டு ஸ்பெஷலாக படிக்கிறாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த குழந்தைங்களோட எஜுகேஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள ஒர்க் பண்ணி அவங்கள சிம்பிளிஃபைடாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள வந்து நார்மல் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், மெயின் ஸ்ட்ரீம் பண்ணுறோம். மோஸ்ட்லி நீங்கள் டைனி டாட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நார்மல் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைங்க வந்து அந்த ஸ்கூலில் சாதாரணமாக படிக்க மாட்டாங்க, அந்த கிளாஸோட டாப்பராகவும் இருப்பாங்க. ஓகே சார். நீங்கள் சாரியாக சொல்லியிருந்தீங்க, அதாவது ஆட்டிசம், ADHD, லேர்னிங் டிசபிலிட்டி, அப்புறம் டவுன் சிண்ட்ரோம் இந்த மாதிரி இருக்க கிட்ஸ்க்கு வந்து நாங்கள் இது மாதிரி டீச்சிங் பண்ணுறோம் நம்ம சொல்கிறீங்க சார். நான் ஸ்டார்டிங் நம்ம ஆட்டிசம் எடுத்துக்கலாமே சார். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் வந்து ரொம்ப ரேரான விஷயம் அப்படி சொல்கிறாங்க சார். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிட்ஸில் வந்து ஒரு கிட்ஸுக்கு வந்து ஆட்டிசம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது உண்மையா? சப்போஸ் அது உண்மையாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஆட்டிசம் வரதுக்கு என்ன சார் காரணமாக இருக்குது சார்? மெயின்லி பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் வந்து இப்போ தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, முன்னாடி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு அப்படி சொன்னாங்க. ஆட்டிசம், ADHD இந்த மாதிரி கண்டிஷன்ஸே வந்து முன்னாடியும் இருந்துச்சு, இப்போவும் வந்து இருக்குது. இருந்துச்சு. ஆனால் வந்து என்னென்னா முன்னாடி அதை வந்து நம்ம ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணி அவங்கள வந்து மெயின் ஸ்ட்ரீம் பண்ணிட்டோம். இப்போது நானும் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து ஒரு 3 வருஷமாக வந்து நானும் வந்து இதை வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இது ஏதோ ஒரு நியூ டிஸார்டர் வந்து வெளியே முன்னாடி நாங்கள் வந்து இந்த கோர்ஸை படிக்கும்போதே வெளியே உள்ளவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த கோர்ஸ் படிக்கிறோம். ஆக்குபேஷனல் தெரப்பி நாங்கள் படித்ததுக்கான ரீசனே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து ஆட்டிசம் சைல்டு இருக்காங்கன்னு சொல்கிறதுக்காக தான் அங்கே அந்த கோர்ஸை படிக்கிறோம். நாங்கள் வந்து நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் உள்ளே வந்த உடனே என் சீனியர் கேட்டார், இந்த கோர்ஸை எதுக்கு நான் எடுத்தேன், இங்கே வேலையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போது அவர் என்ன, நான் சொன்னேன் வெளியே போகிறதுக்கு தான் இந்த கோர்ஸை படித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு அதுக்கு நீ இங்கே வேலை பார்க்கணும்ல அப்படின்னு கேட்டார். இங்கே ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வெளியே போக முடியும், இங்கே குழந்தைங்க இருக்கணும் இல்லைன்னு அந்த மாதிரி கேட்டார். அதே மாதிரி ஏன்னா வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து 99 நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறேன். அந்த டைமில் வந்து ஆட்டிசம் குழந்தைங்கள நாங்கள் பார்த்ததே இல்லை. அப்போது நான் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கவனிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு. முன்னாடி வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, குழந்தைங்க வந்து 6 வயசில் பேசினாங்க, நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். 6 வயசில் பேசினாங்க, 8 வயசில் பேசினாங்க, ரொம்ப மக்கா இருந்தான், பின்னாடி பார்த்தா சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி குழந்தைங்க தான் இன்றைக்கி ஆட்டிசம் ஆகிட்டு இருக்கதா நான் நம்புகிறேன். ஓகே. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் சொல்லியிருந்தீங்க ஆட்டிசம் கிட்ஸ் அப்படி சொல்லியிருந்தீங்களா சார்? இப்போ ஆட்டிசம் கிட்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ குழந்தைக்கு வந்து ஆட்டிசம் இருக்கா இல்லையான்னு அவங்க பேரண்ட்ஸ் எப்படி சார் தெரிஞ்சுப்பாங்க? அதாவது ஒரு குழந்தை வந்து ஆட்டிசமாக இருக்கான்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிம்டமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நேம் கால் ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது பேச்சு புரிஞ்சிக்கலை அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதுவாக பார்க்குறோம். ஒரு பேச்சை புரிஞ்சிக்க முடியலைனாவே அதுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அப்புறம் ஃப்ளாப்பிங் சிம்டம்ஸு, அப்புறம் வந்து தன்னை சுற்றிக்கிட்டு இருக்கிறது, ஸ்பின்னிங் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி வந்து நிறைய குழந்தைங்க வந்து டிவி விளம்பரத்தை வந்து ரொம்ப லைக் பண்ணி பார்க்கும். ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ஆட்டிசம் இருக்கிறதா இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கமெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா புரியாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 பொருள் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், முக்கியமான சிம்டமாக நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு 10 பொருள் போட்டு அந்த பொருள் பேர் தெரியலைன்னா அந்த குழந்தை கம்பல்சரி ஆட்டிசமாக இருக்குது. வேறு எந்த சிம்டம்ஸ் இல்லைனாலும் அந்த 10 பொருளுக்கு பேர் தெரியலைன்னா,
இப்போ நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு பாட்டில் இருக்குது, அதில் ஒரு பேக் இருக்குது, இந்த பேக் எதுன்னு கேட்கும்போது அந்த குழந்தைக்கு கரெக்டாக எடுத்துற தெரியலன்னா அந்த குழந்தை ஆட்டிசம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே சார். இப்போ நீங்கள் ஆட்டிசம் சொல்லிட்டீங்க சார். இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப துரு இருக்க குழந்தைய வந்து ஏடிஹெச்டி கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இப்போ ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தாலும் ஆபத்தா சார் அது? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஆட்டிசமோ ஏடிஹெச்டியோ ரெண்டும் ஒன்று தான். ஏன் அப்படின்னா அந்த குழந்தைங்களோட ஐக்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நான் தான் சொன்னேன்ல, ஒரு குழந்தை துருதுருப்பாக இருக்கா அல்லது வந்து ஆட்டிசமாக இருக்கான்னு சொல்கிறத விட முக்கியம் வந்து என்னென்னா அந்த குழந்தை வந்து ஒரு 10 பொருள் போட்டால் அதை பிக் பண்ண தெரியுதான்னு பார்க்கணும். சப்போஸ் அந்த குழந்தை துருதுருப்பாக இருந்து அந்த நீங்கள் பேர் சொன்னால் அந்த பொருளை எடுத்துறதுன்னா அந்த குழந்தை வந்து டிலேடாக தான் இருக்குன்னு அர்த்தம். அதாவது அது வந்து ஆட்டிசமோ ஏடிஹெச்டியோ சிவியர் லெவலில் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் ஒரு 10 பொருள் போட்டு அந்த 10 பொருளில் பேர் சொல்லும்போது அதை பிக் பண்ணி தரலன்னா அந்த குழந்தை சிவியர் லெவலில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது சிம்டம்ஸ் வந்து ஆட்டிசம் சொல்லியிருந்தீங்க, அது கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க, நம்ம சொல்கிற கமெண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க சொல்லியிருந்தீங்க சார். இதே மாதிரி ஏடிஹெச்டி கிட்ஸுக்கு சிம்டம்ஸ் சொல்ல முடியுமா சார்? மெயினாக வந்து ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க. வந்து என்ன சொல்கிறது, டிஸ்ட்ரக்டிவ் திங்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் எது பொருட்களை இழுத்து போட்டு கீழே உடைக்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எது வந்து செய்யாதன்னு சொல்கிறீங்களோ அதை செய்வாங்க. அதாவது அப்போஷனல் பிஹேவியர்னு சொல்லுவாங்க, அந்த பிஹேவியர் அதிகமாக இருக்கும். இம்பல்சிவ் பிஹேவியர், அதாவது இதை பார்த்தா அதை எடுக்கணும்னு தோணும், அதை பார்த்தா இதை எடுக்கணும்னு தோணும். அந்த மாதிரி எதெல்லாம் பார்க்குறாங்களோ அதை போய் உடனே எடுக்கணும்னு சொல்லி தோணும். துருதுருன்னு இருப்பாங்க. ஒரு ஏடிஹெச்டி சைல்டு வீட்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து பெண்டு நிமிரும். அடம் பிடிப்பாங்களா சார்? ஆனால் அவங்க அடம் வந்து நீங்கள் ஆட்டிசம் சைல்ட்டையும் இருக்குது, ஏடிஹெச்டி சைல்ட்டையும் இருக்குது. அடமன்சி வந்து அகைன் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்டு, பிஹேவியரல் இஷ்யூஸு. அந்த பிஹேவியரல் இஷ்யூஸு யூஸ்வலி வந்து வர்றதுக்கான முக்கியமான காரணமாக நான் எதை பார்க்குறேன்னா பேரண்டிங்கோட இஷ்யூவை பார்க்குறேன். ஓகே. இப்போ நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டாக சார் ப்ரொவைட் பண்ணுவீங்க ஆட்டிசம் அண்ட் ஏடிஹெச்டிக்கெலாம்? நான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் வந்து ஏன் அப்படின்னா ஒரு மோஸ்ட்லி வந்து இந்த குழந்தைங்களோட மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னென்னா டிசிப்ளினும் எஜுகேஷன் டிலேயும். அதாவது என்னென்னா இப்போ நிறைய பேர் நிறைய தெரப்பி சென்டர்லேயும் வந்து பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க பேசினப்புறம் படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த குழந்தைங்களை நீங்கள் வந்து எப்போ ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். அதாவது அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிசிப்ளினை நீங்கள் கொண்டு வரணும். அந்த குழந்தைங்க சொல் பேச்சு கேட்குறதுக்கு கொண்டு வரணும். டிசிப்ளின் வந்து குழந்தைங்க பிறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடாது. என் குழந்தை வந்து டிசிப்ளினாக இல்லைன்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் டிசிப்ளின் ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்தீங்களான்னு கேட்பேன். இப்போ நிறைய பேரண்ட் என்ன நினைக்கிறாங்க, வந்து குழந்தைங்க வந்து என் குழந்தைக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைக்கு எல்லா ரைட்ஸும் இல்லை. உங்கள் பொருளை எடுக்கக்கூடாது, அப்பா பொருளை எடுக்கக்கூடாது, அம்மா பொருளை எடுக்கக்கூடாது, அவன் பொருளை எடுத்து தான் விளையாடணும். இந்த மாதிரி பவுண்ட்ரிஸ் நீங்கள் செட் பண்ணலைன்னா நாளைக்கு அவன் ஸ்கூலில் போய் அவன் வந்து எல்லார் பொருளையும் போய் எடுக்க தான் செய்வான். நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து அந்த பவுண்ட்ரிஸை நீங்கள் வந்து செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து டிசிப்ளின் வரும். ஒன்ஸ் அந்த டிசிப்ளின் நமக்கு டெவலப் பண்ணோடனே சைட் பை சைடு நீங்கள் என்ன பண்ணிடணும், அந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் பில்ட் பண்ணணும். இப்போ உதாரணமாக வந்து நான் சொன்னேன் இல்லை, 1.5 வயசில் அவன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். 2.5 வயசில் அவன் பிக்சர் ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். பனானா எங்கே இருக்குது, ஆப்பிள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பிக்சரில் ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். அடுத்தது 3.5 வயசு to 4.5 வயசு அவன் ஏபிசிடி கற்றுக்கணும். அடுத்தது 4.5லேருந்து 5.5 வயசில் 2 லெட்டர்ஸ் கார்ட்ஸு, ஆன், இஸ்ஸு, அப்புறம் வந்து இஃப்னு சொல்லிட்டு 2 லெட்டர்ஸ் இருக்குல்ல, 2 லெட்டர்ஸ் அண்ட் 3 லெட்டர்ஸ், வாஸு, அந்த மாதிரி வந்து 3 லெட்டர்ஸ் வேர்ட்ஸை வந்து படிக்கணும் 4.5 வயசுலேருந்து 5.5 வயசில். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அவன் வந்து அவன் ஒரு சென்டென்ஸ் படிக்கணும், ஒரு சிங்கிள் டிஜிட் அடிஷன் பண்ணணும். அடுத்தது செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு 2 டிஜிட் அடிஷன் பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். அப்புறம் வந்து ஒரு பேராகிராஃப் ரீட் பண்ணணும். இப்படி அவனோட எஜுகேஷன் ரிலேட்டடாக அவனை எட்டு போக போக அவனோட ஐக்யூ வந்து என்ஹான்ஸ் ஆகும். அப்போ அந்த ஐக்யூ என்ஹான்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்களோட ஸ்பீச்சும் டெவலப் ஆகும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்கள்ட்ட வந்து பேசாமல் இருக்கிற குழந்தைங்கள்ட்ட நிறைய பேசினா டெவலப் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த குழந்தைங்கள்ட்ட நீங்கள் நிறைய பேசுகிறத விட இந்த குழந்தைங்கள நிறைய லிசன் பண்ண வைங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா ஸ்பீச்சுன்னு சொல்கிறது பேசுகிறதுல வர்றதில்ல, நீங்கள் நிறைய கவனிக்கிறதுல வர்றது. சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நிறைய கவனிச்சிட்டு இருக்கோம், சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிக்கும். அந்த கவனிக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த குழந்தைங்களுக்கு நிறைய இன்புட் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த ஒரு சிச்சுவேஷனில் பேச ஆரம்பிப்பாங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கணுன்னா ஒரு மனிதன்ட்டு டெய்லியும் 1 hour கிளாஸ் பண்ணுறதுனால கற்றுக்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட ஐக்யூ டெவலப் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணி பேச ஆரம்பிப்பீங்க. நீங்கள் சொல்கிறதுல கொஞ்சம், அதாவது நீங்கள் பேசுறதை விட புரிதல்லாம் அதிகமாக கற்றுக்க முடியும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஆட்டிசம் சைல்டு நீங்கள் ஒரு கமெண்ட் சொன்ன உடனே அவங்க ஃபாலோ பண்ணலைன்னா காரணம் என்ன, அவனுக்கு புரிதல் இல்லைன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு புரிதல் வரணும். அதாவது ரிசெப்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ரிசெப்டிவ் லாங்குவேஜ் இல்லாத ஒரு குழந்தைக்கு நீங்கள் எக்ஸ்ப்ரெசிவ் லாங்குவேஜ் கொண்டு வரவே முடியாது. புரியுதுங்களா? அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு லிசனிங் இம்ப்ரூவ் பண்ணணும்.
லிசனிங் இம்ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு குழந்தைய வந்து பேச வச்சு. ஓகே சார். இப்போ உங்கள் சென்டர்ஸ் வந்து எத்தனை சென்டர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, நீங்கள் எத்தனை குழந்தைங்களை சார் சரி பண்ணியிருக்கீங்க? சார் நாங்கள் வந்து இப்போதைக்கு கரண்ட்லி வந்து ஒரு 41 சென்டர் இருக்குது அக்ராஸ் வந்து சென்னை அண்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே. இங்கேருந்து எவ்வளவு பேர் ரெடியாகி போனாங்கன்னு சொன்னாச்சுன்னா குறைஞ்சபட்சம் நான் வந்து தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5000 குழந்தையாவது இங்கேருந்து ரெக்கவர் ஆகி நார்மல் ஸ்கூல்லே படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய இதில் வந்து முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் தீர்வு அடைஞ்சு போன எந்த பேரண்ட்டும் என் குழந்தை ஆட்டிசமாக இருந்தான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப தயக்கம். லாஸ்ட் இயர் கூட இந்த வருஷம் கூட 2 பசங்க வந்து சிபிஎஸ்சிலேருந்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணாங்க. கால் எனக்கு தான் அடித்தாங்க, கிராட்டிடியூடோடு இருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்கள்ட்ட கேட்டேன், ஒரு பைட் தர முடியுமா, இந்த மாதிரி என் பையன் இப்படி இருந்தான் சின்ன வயசில் சரியாச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் தயங்கினாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து யார்ட்டையும் வந்து கேட்குறதில்ல. நிறைய குழந்தைங்க ரெக்கவர் ஆகி போச்சு. ஏகப்பட்ட வீடியோஸ் நான் வச்சுருக்கிறேன், இந்த குழந்தைங்க ரெக்கவர் ஆன வீடியோஸ் வச்சுருக்கிறேன். ஆனால் எந்த பேரண்ட்டும் அதை வந்து வெளியே சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா அந்த சோசியல் ஸ்டிக்மா இருக்குது. அவங்களையும் சொல்லி குறை இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக்மா இருக்குது. நாளைக்கு நம்ம பசங்களுக்கு மேரேஜ் ஆகாதோ, நாளைக்கு அவங்களோட கெரியரில் ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ, நாளைக்கு யாராவது வந்து இந்த குழந்தை வந்து மென்டலி பாதித்த குழந்தைன்னு சொல்லிடுவாங்களோ, இந்த மாதிரியெல்லாம் பயம் இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் வந்து இதை சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. ஓகே சார். இது நார்மலாக இல்லை வந்து அப்நார்மலா சார்? நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதுக்கு போய் மிஸ்கன்செப்ஷன் தப்பாக தான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு. இப்போ ஆட்டிசமோ ஏடிஹெச்டியோ லேர்னிங் டிசபிலிட்டியோ இல்லை டவுன் சிண்ட்ரோமோ இது மாதிரி இருக்கிறவங்க வந்து நார்மல் தானா இல்லை வந்து அப்நார்மலா சார்? அவங்க டவுன் சிண்ட்ரோம் வந்து ஆக்சுவலி வந்து ப்ராப்ளம் இருக்குது. அவங்க 22 அது வந்து குரோமோசோமல் ப்ராப்ளம். அதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இந்த பிரச்சனைகள் அதாவது ஆட்டிசம், ஏடிஹெச்டி அண்ட் லேர்னிங் டிசபிலிட்டி இது எல்லாமே நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து குழந்தைங்களோட பிரச்சனையாக பார்க்கல, இது வந்து பேரண்டோட பிரச்சனையாக பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தைங்களில் வந்து 3 விதம் நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹை ஐக்யூ, மாட்ரேட் ஐக்யூ, லோ ஐக்யூ. இந்த ஹை ஐக்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110 ஐக்யூவில் வந்து நார்மல் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 90 to 110. இப்போ இந்த 110க்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள்லாம் ஹை ஐக்யூவாக இருப்பாங்க. இந்த ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 90 to 110 இருப்பாங்க. இந்த 90க்கு கீழே இருக்கிறாங்கல்ல, 80 உள்ளே இருக்கிறாங்க, இந்த குழந்தைங்க லோ ஐக்யூ குழந்தைங்களாக இருக்காங்க. நான் இதை வந்து இந்த 3 குழந்தைங்களையும் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து சொந்த புத்தி. இந்த சுச்சுவேஷனில் வந்து இந்த சூழ்நிலையை பார்க்குது, இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னு அதுவாகவே புரிஞ்சுட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குது. இந்த சொந்த புத்தி குழந்தை. இது சொல் புத்தி குழந்தை, இந்த மீடியமாக இருக்கக்கூடிய குழந்தை. இதுக்கு வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணிக்கிறதெல்லாம் தெரியாது. யாராவது சொன்னாங்கன்னா இந்த இடம் வந்து ஸ்டூடியோ, இங்கே அமைதியாக இருக்கணும், இன்னொரு இது நடந்துகிட்ருக்கு, இது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இந்த குழந்தை அமைதியாக இருக்கும். இதே இந்த இடத்துல ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு இருந்துச்சுன்னா, இந்த சைல்டு வந்து நம்ம சொன்னால் கேட்காது, அது சொந்தமாக யோசிச்சுக்காது, அது பாட்டுக்கு இதை இந்த இடத்த வந்து மெஸ்அப் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து சொந்த புத்தி, சொல் புத்தி, இது பட்டறிவுன்னு சொல்கிறேன். இந்த பட்டறிகிற குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கான்சிக்வன்சஸ் கிடச்சா அந்த இடத்துல அந்த விஷயத்த செய்யாது. இந்த குழந்தைங்களை நாம் வந்து கான்சிக்வன்சஸ் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து ட்ரெடிஷ்னலி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து டீச்சர்ஸ் வந்து பெரும்பாலும் அடிச்சிருப்பாங்க, அப்பா அம்மா அடிச்சிருப்பாங்க, இதெல்லாமே வந்து ஒரு சின்ன பெரும்பாலும் ஒரு அடிச்சிருப்பாங்க. அது எப்போ ஜாஸ்தியாக போச்சோ உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இந்த பிரச்சனையை வந்து இனிமேல் யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு மொத்தமாக சொல்லிட்டாங்க. எப்போவுமே ரொம்ப அடிக்கிறதே நான் வந்து ஆதரிக்கல. இந்த 2 குழந்தையும் தொடவே கூடாது. சொல் புத்தி குழந்தையும் சொந்த புத்தி குழந்தையும் தொடவே கூடாது. இந்த குழந்தைங்களுக்கு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் இவங்க வந்து அதுலேருந்து கற்றுப்பாங்க. ஏன்னா இவனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னர். இவன் தான் வந்து நிறைய வந்து இன்னோவேஷன் பண்ணக்கூடிய ஆள். இப்போது வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து டாப்பில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னர். ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் கேட்க மாட்டான். இந்த உலகம் வந்து தட்டையாக இருக்குன்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டான். அவன் பார்க்கணும், அவன் பார்த்து அவன் வந்து புரிஞ்சுப்பான். அவன் வந்து அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். பட்டா புரிஞ்சுக்கிறதுல அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். இப்போ அவன் பார்க்கணும், அவன் பார்த்தா நம்புவான், பார்க்கலன்னா நம்ப மாட்டான். புரியுதுங்களா? அதே மாதிரி அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நம்புவான். இப்போ இது வந்து செய்கிறது தப்புடான்னு சொன்னாச்சுன்னா அவன் வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சா அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பான். இது வந்து ரிவார்டு கிடச்சிச்சின்னா அதை திரும்ப பண்ணுவான். யூஸ்வலி வந்து இந்த குழந்தைங்க தான் ஏடிஹெச்டியாவோ அல்லது வந்து ஆட்டிசமாவோ நான் வந்து மாறுது. ஓகே சார். சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது என்கிட்ட வர பசங்க எஜுகேஷன் டீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எனக்கு லைட்டாக வந்து மூவி ரெஃபரன்ஸ் சொல்கிற மாதிரி தோணுச்சு சார். அதாவது பசங்க 2 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து இது மாதிரி கிட்ஸை வந்து ஸ்கூல் மாதிரி நடத்துவாங்களா சார்? அது மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 1 hour கிளாஸில் 2 hour கிளாஸ் அப்படி நடத்துறீங்களா சார் நீங்கள்? எங்களோட அப்ரோச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு குழந்தைய ஃபஸ்ட்டு 1 hour வந்து ட்ரெயின் பண்ணுறோம். அந்த குழந்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்டருக்கு வராங்க.
அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த எஜுகேஷன் வந்து அந்த டிசிப்ளின் வந்து அவங்க 1 ஹவர் நம்மகிட்ட உட்கார ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், அவங்கள வந்து ஒரு டிரான்சிஷன் கிளாஸ் மாதிரி வந்து நாங்கள் இப்போ வந்து நிறைய ஸ்கூல்ஸில் பண்ணுறோம். டிரான்சிஷன் கிளாஸ்னால் வந்து அந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் ஒரு கிளாஸ் ரூம் வச்சுருப்போம். இந்த கிளாஸில் அந்த குழந்தைங்கள உட்கார வைக்கிறோம். அந்த குழந்தை அங்கே வந்து நிறைய கிளாஸ் ரூம் செட்டப்ஸில் வந்து உட்கார வைக்கிறோம். உட்கார வச்சு அந்த குழந்தைங்க ஓரளவுக்கு அங்கே உட்கார ஆரம்பித்தோன்னா ஒரு 1 ஹவர் 2 ஹவர் வந்து நார்மல் கிளாஸில் உட்கார வைப்போம். ஸோ தட் அங்கே ஏதாவது சேட்டை ஏதாவது பண்ணாங்கன்னா இந்த டிரான்சிஷன் கிளாஸுக்கு கொண்டு வந்துடுறோம். ஸோ தட் அந்த நார்மல் கிளாஸும் டிஸ்டர்ப் ஆகாது, இங்கேயும் டிஸ்டர்ப் ஆகாது. இது எப்படின்னா இப்போ வந்து ஆற்று தண்ணியை டைரெக்டாக நம்ம கடலில் விட மாட்டோம்ல, அதுக்கு வந்து ஒரு காயல்னு ஒன்று வச்சு அதுக்குள்ளே 2 மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் ஸோ யூஸ்வலி என்ன நடந்துட்டுருக்குன்னா வந்து என்ன சொல்கிறது, இன்க்ளூசிவ் இதுன்னு பண்ணுறாங்க. இந்த இன்க்ளூசிவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு குழந்தைக்கு ஒரு ஷேடோ டீச்சர் வைக்க வேண்டியது இருக்குது. இது வந்து பேரண்ட்டுக்கு பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. இந்த இன்க்ளூசிவில் படிக்கக்கூடிய முக்கால்வாசி குழந்தைங்க 7th ஸ்டாண்டர்ட் தாண்டறதில்லை. எல்லாருமே திருப்பி பேக் டு ஸ்பெஷல் ஸ்கூல். அப்போது ஒரு பேரண்ட் வந்து எவ்வளவோ காசு செலவு பண்ணி ஃபைனலாக வந்து அவன் ஸ்பெஷல் சைல்டாக மாறுறதுக்கு தான் வந்து இன்றைக்கி உள்ள சிஸ்டம் வந்து பயன்படுத்தாதான் பார்க்குறேன். நான் இந்த மெத்தடில் போகும்போது அந்த குழந்தைங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆகிடுறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து நம்மளோட தேவை இல்லாமல் அந்த குழந்தைங்க வந்து நார்மல் ஸ்கூல்லே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க அவங்களோட ரொட்டீனில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. நமக்கு சொசைட்டிக்கும் இது வந்து ஒரு பெரிய லாபமாக இருக்குது. ஓகே சார், நீங்கள் ஸ்டார்டிங் சொல்லியிருந்தீங்க, அதாவது ஆட்டிசம் பசங்க எப்படி இருப்பாங்க சொன்னீங்க, ஏடிஹெச்டி பசங்க எப்படி இருப்பாங்க சொன்னீங்க சார். ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்ல முடியுமா சார்? அதாவது நீங்கள் வந்து இந்த குழந்தை ஆட்டிசமா இந்த குழந்தை ஏடிஹெச்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 குழந்தை ஒரு டைம் ஒரு குழந்தை வந்து ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் நிறைய பண்ணோம். அந்த ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்னால் அந்த ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணுறது, சுற்றுறது. இன்னும் ஒரு சமயம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை துருன்னு ஓடிட்டுருக்கோம். இப்போ இந்த நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, எனக்கு அந்த டாக்டர்கிட்ட போகும்போது டயக்னோசிஸ் வந்து ஆட்டிசமாக கிடச்சிச்சு, இந்த டாக்டர்கிட்ட போகும்போது ஏடிஹெச்டின்னு சொல்கிறாங்க, என் குழந்தை எங்கே தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த குழந்தைங்க நீங்கள் வந்து ஆட்டிசமாக ஏடிஹெச்டியான்னு சொல்லி பார்க்க வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். அப்போ வந்து இந்த ஸ்பெக்ட்ரம் டிசார்டரில் நீங்கள் வந்து வெறும் சிம்டம்ஸை மட்டும் பார்த்துட்டு இது எங்கே இருக்கான்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது வானவில் மாதிரி இந்த பக்கம் ஒரு டைம் இங்கே இருக்கும், ஒரு டைம் அந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மாறிட்டு தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் பார்க்காம நீங்கள் வந்து அவனோட ஐக்யூ எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போது உதாரணமாக ஒரு குழந்தை நீங்கள் பேசுகிறதே புரிஞ்சிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை சிவியர் லெவல் ஆஃப் காக்னிட்டிவ் டிஸ்ஃபங்க்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறான்னா அவன் வந்து என்ன சொல்கிறது, ஹை ஃபங்க்ஷனிங்கில் வர்றான்னு அர்த்தம். அதாவது புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறான் அப்படின்னா ஹை ஃபங்க்ஷனிங். அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும். அப்போ வந்து பேச ஆரம்பிக்கும், ஆனால் படிக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அந்த குழந்தைங்க லேர்னிங் டிசபிலிட்டியில் வராங்க. அதுக்கப்புறம் நார்மல், அதுக்கப்புறம் ஜீனியஸ். அப்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த குழந்தைங்களோட எஜுகேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணும் பட்சத்தில் அந்த குழந்தை வந்து அவனோட காக்னிஷன் வந்து டெவலப் ஆகும். காக்னிஷன் டெவலப் ஆகும்போது இந்த சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடும். இப்போ உதாரணமாக ஒரு குழந்தை சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுற்றிக்கிட்டே இருக்கிறது அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம கூட சுற்றியில் ஆடிருப்போம், அதாவது சுற்றிக்கிட்டு தலை சுற்றுற மாதிரி, அது வந்து அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, வளர வளர நமக்கு அது பிடிக்கல. இப்போ இன்றைக்கி வந்து இப்போ நம்ம வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, வந்து ஒரு பஸ்ஸில் வந்து லாஸ்ட் சீட்டில் உட்கார்ந்துருக்கிறது ஜாலியாக இருக்கும் சின்ன வயசில், ஏன்னா தூக்கி போடும். ஆனால் இப்போ வந்து நம்ம தூக்கி போட்டாச்சுன்னா நம்ம தூக்கி போடுவோம்னு சொல்லிட்டு முன்னாடி போய் உட்காடுறோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து எந்த வயசில் சின்ன வயசில் பிடிச்ச ஒரு விஷயம் வளரும்போது பிடிக்காம ஆகுது. அதே மாதிரி தான் அது காரணம் என்னென்னா அந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து சின்ன வயசில் சுற்றிக்கிட்டே இருக்குன்னா அவனோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆகாத பட்சத்தில் அவன் சுற்றிக்கிட்டே தான் இருப்பான். அப்போ நம்ம காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவன் சுற்றுறதை விட்டுட்டு அவன் வந்து என்ன சொல்கிறது, அடுத்த விஷயத்தை நோக்கி அவன் நகர முன்னேறுவான் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் இருக்க கிட்ஸை வந்து ஸ்கிரைப்லாம் வைப்பாங்க சார் எக்ஸாம் எழுதுறதுக்கு, அது மாதிரிலாம் வைக்கலாமா? உங்கள் கருத்து என்ன சார்? என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரைப் வைக்கிறது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சின்ன வயசில் அவன் சாப்பிட மாட்டான், அப்போது வந்து ஊட்டி விட்றாங்க. அதுக்கு அடுத்தது அவன் ட்ரெஸ் போட மாட்டான், அப்போ அவங்க போட்டு விட்றாங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவன் எழுத மாட்டான், ஒரு ஷேடோ டீச்சர் வைக்கிறாங்க. அப்புறம் வந்து எக்ஸாமுக்கு ஸ்கிரைப் வைக்கிறாங்க. எக்ஸாமுக்கு அவன் எழுத மாட்டான், அதுக்கு ஸ்கிரைப் வைக்கிறாங்க. கடைசி அவன் வேலைக்கு போகும்போது ஸ்கிரைப் வச்சு வேலைக்கு போவாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. புரியுதுங்களா? நிறைய பசங்க இந்த மாதிரி ஸ்கிரைப் வச்சு எழுதின பசங்களாம் அடுத்தது வீட்டில் சும்மா இருக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஒரு கை இல்லாத ஒருத்தருக்கு அவருக்கு மூளை நல்லா வேலை செய்யுது, படிக்கிறாரு, அவருக்கு நம்ம ஸ்கிரைப் வைக்கிறதுல தப்பு இல்லை. இப்போ இவரோட மூளையே சரியாக வேலை செய்யலை, இவர் வந்து ஃபங்க்ஷனிங் வந்து ப்ராப்பராக இல்லை, கற்றுக்கலை. அப்போ நம்ம அதை டெவலப் பண்ணுறதை விட்டுட்டு அதுக்கு வந்து நான் ஸ்கிரைப் வைப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வைக்கிறதுக்கு சம்மந்தம் தான். அப்போ நீங்கள் அதை வந்து அந்த ஆள், நீங்கள் ஒரு ஆள் இவருக்காக வேலைக்கு போகிறாருல ஒரு ஆள், அவரே நீங்கள் கூட அப்பாயின்ட் பண்ணிட வேண்டியதான் சின்ன வயசுலேருந்து.
நான் என்ன சொல்கிறேன், அந்த குழந்தைங்களை இண்டிபெண்ட்டாக நீங்கள் செயல்பட விடலைன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனை தான் நடக்கும்னு சொல்கிறேன். அப்போ இந்த ஸ்க்ரைப் வைக்கிற கான்செப்ட் ஆட்டிசமோ ஏடிஹெச்டி சைல்டுக்கோ நான் கரெக்டாக பார்க்கல. இந்த குழந்தைங்களால் எழுத முடியும், இந்த குழந்தைங்களால் படிக்க முடியும். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இந்த குழந்தைங்களுக்கு மேக்ஸ் வராதுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த குழந்தைங்களால் அல்ஜிப்ரா பண்ணுறாங்க, யூகேஜி குழந்தைன்னு சொல்கிறேன். நான் அந்த வீடியோஸ் எல்லாம் அந்த பேரண்ட்டை கேட்டிருப்பேன், அதுக்கு என்ன சொல்லுது, நான் வெளியே வந்து கொடுக்கட்டுமான்னு. எந்த பேரண்ட்டும் வந்து அதை கொடுக்கறதுக்கு ரெடி கிடையாது. இந்த குழந்தை அல்ஜிப்ரா பண்ணுறானே, பெருமை தானே இது, அப்படி பெருமை தான். ஆனால் ஆட்டிசமாக இருந்தானே இது தெரியுமே வெளியே. டைனி டாட்ஸ்லேருந்து ஒரு வீடியோ போகக்கூடாது, அவன் ஸ்கூல்லேருந்து கூட ஒரு வீடியோ போகலாம், ஆனால் டைனி டாட்ஸ்லேருந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறது பேரண்டோட இது. அப்போ இது வந்து இதை பற்றியான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நான் நிறையா நினைக்கிறேன். ஆனால் வந்து பேரண்ட்டும் இந்த பிரச்சனைக்கான மூல காரணமும் பேரண்டாக தான் நான் பார்க்குறேன். இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குன்னு வெளியே தெரியாததுக்கு காரணமும் பேரண்டாக தான். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் வெளியே என்ன வருது அப்படின்னா, இந்த ஆட்டிசம்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, அவங்க கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க, நம்ம சில கருத்துக்கள்லாம் வந்து வச்சுட்டு இருக்காங்க சார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆட்டிசம் வந்து சரியாகாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, டிசிப்ளினை இவங்க வந்து என்ஃபோர்ஸ் பண்ணவே சொல்லலை. இவங்க யாருமே டிசிப்ளினை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு டிசிப்ளின் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். ஏன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே டிசிப்ளின் கற்றுக் கொடுத்து வந்தால் தான் டிசிப்ளின் வரும். டிசிப்ளின் இல்லாத குழந்தை முன்னாடி இருந்தே டிசிப்ளின் இல்லாத குழந்தைங்க சரியாக படிக்காது, சரியாக அந்த குழந்தைங்க ரவுடியாக தான் மாறியிருக்கு. அப்போது டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியன்ஸ் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய இடங்களில் இருக்கிறாங்கன்னா அது அவங்களோட டிசிப்ளின் தான் காரணமாக இருக்கும். 1. 2வது முக்கியமான காரணம், ஆட்டிசமை சரி பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணம், இந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷனை வந்து யாருமே கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறேன். காரணம் என்னென்னா, எல்லா பேரண்டோட மைண்ட் செட்டும் என் குழந்தை படிக்கலைன்னா பரவாயில்ல, பேசினா மட்டும் போதும். அப்போ இந்த மைண்ட் செட்டில் தான் எல்லா பேரண்ட்டும் இருக்காங்க. அண்ட் ஈவன் நிறைய தெரப்பிஸ்ட்டுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கு இப்போவே படித்து என்ன பண்ண போகிறான், ஃபஸ்ட்டு பேச வைங்க, அப்புறம் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து என்கிட்ட நிறைய குழந்தைங்களை கூப்பிட்டு வரும்போது அவங்க 8 வயசு வரைக்கும் ஏபிசிடி தெரியாமல் வராங்க. அப்போ அந்த குழந்தைங்களை எனக்கு ரெக்கவர் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு 10 வயசில் அவனுக்கு ஏபிசிடி தான் தெரியுதுன்னா, அப்போ அவனோட ஃபிசிக்கல் ஏஜ் வந்து 10, அவனோட மென்டல் ஏஜ் வந்து எல்கேஜின்னா 3.5 வயசுலேருந்து 4.5 வயசு. அப்போ எவ்வளோ கேப் இருக்குது? இந்த கேப் அவன் எப்போ கற்றுப்பான்? அதனால தான் வந்து ஆட்டிசம் சைல்டை ரெக்கவர் பண்ண முடியாமல் போகுது. நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைனி டாட்ஸில் அவன் வந்து யூகேஜி படிப்பான், ஆனால் அவன் அல்ஜிப்ரா பண்ணுவான். அப்போ வந்து நாங்கள் வந்து அட்வான்ஸாக வைக்கிறோம். அப்போ அந்த குழந்தை போய் இனி கம்யூனிட்டியில் போகும்போது எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணுது, அவன் வந்து யோசிக்கிறான், அதுக்கு பதில் பேசுகிறான். நீங்கள் என்ன பேரண்ட்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்பீச்சை வந்து 1 to 1 நீங்கள் கொண்டு வந்துட முடியும்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு வன்மத்தை எப்படி அந்த குழந்தைக்கு மைண்டுக்குள்ளே திணிப்பீங்க, ஒரு வஞ்சகத்தை எப்படி புரிஞ்சிக்க வைப்பீங்க? இப்போ ஒருத்தர் வந்து பார்த்துட்டு உங்களை வந்து வஞ்சகமாக சொல்கிறாரு, நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்கிறாரு, இது வஞ்சகமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறத எப்படி புரிய வைப்பீங்க? ஸோ அப்போ இதுக்கெல்லாம் தேவை என்ன? காக்னிஷன். இந்த காக்னிஷனை பற்றி பேரண்ட்ஸுக்கு அவேர்னஸே இல்லை. என் குழந்தை பேசினா போதும்னு நினைக்கிறாங்க. இது வந்து நான் என்ன சொல்லுவேன், நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம் தான், வெண்ணெய் இல்லாமல் நெய் உருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி தான். எல்லாருமே ஃபேண்டசி மைண்ட் செட்டில் என் குழந்தை திடீர்னு ஒரு நாள் பேசிடுமான்னு நினைக்கிறாங்க. இது திடீர்னுலாம் நடக்காது. 4 வருஷம் ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா இந்த குழந்தைங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ண முடியும், ஃபேஸ் மாறும், அந்த குழந்தைங்க கம்ப்ளீட்டாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். சரிங்க, சொல்லியிருந்தீங்க, அதாவது ஆட்டிசம் இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க, ஆட்டிசம் வந்தால் என்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கலாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வந்து ஆட்டிசம் வரவே கூடாதுன்னா என்னென்ன விஷயங்கள் சார் ஃபாலோ பண்ணலாம்? மெயினாக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, குழந்தைங்கள ஃபஸ்ட்டு வந்து அடம்பிடிச்சோன்னு ஒரு பொருளை கொடுக்குறது. சின்ன குழந்தைங்க அழுது வந்து ஒரு பொருளை கேட்கும், அதாவது 1 வயசு வரைக்கும் ஓகே, 1.5 வயசுக்கு மேலே அந்த குழந்தை அழுதா எதுவும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறத நம்ம வந்து என்ஷூர் பண்ணணும். அதே மாதிரி வந்து இன்றைக்கி நான் வந்து ஊருக்கு ட்ராவல் போகும்போதெல்லாம் பார்ப்பேன், நிறைய வந்து 1.5 வயசு குழந்தைங்க கையில் மொபைல் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து குழந்தைய காம் பண்ணுறதுக்காக வந்து அந்த மொபைலை கொடுக்குறாங்க, அதுவே அடமன்சிக்கு வந்து இதுவாகுது. அதே மாதிரி இந்த கொரோனா டைமில் நிறைய குழந்தை ஆட்டிசம் ஆச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் ப்ளே ஸ்கூலெல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு குழந்தை வந்து 1.5 வயசு ஆச்சுன்னா, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, 2 பேரும் வேலைக்கு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ளே ஸ்கூல் அனுப்புங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் வெளியூரில் வேலை பார்க்குறீங்கன்னா, எந்த ஊரில் நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அந்த ஊரோட லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும்னா ஃபஸ்ட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். உங்களோட மதர் டங்கை வந்து 2வது இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த குழந்தைங்களுக்கு சுற்றி வந்து நிறைய பேர் பேசுகிறதுக்கு இருக்கிறதுனால அந்த குழந்தைங்க ஈஸியாக வந்து அந்த லாங்குவேஜை கற்றுக்கும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு குழந்தைங்க வந்து ஆட்டிசம் ஆகிறது மிகவும் கம்மியாகும். அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து டிலேடாக இருக்குது, வந்து பேசுகிறதுக்கு தாமதமாக இருக்குது, 6 வயசில் பேசுவான், 7 வயசில் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லேட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த சூழல் இன்றைக்கி இல்லை, புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து என்விரான்மெண்ட்டே டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த லேட்டாக பேசுகிற குழந்தைங்க தான் ஆட்டிசமாக மாறிட்டுருக்கு.
அதனால் வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எஃபர்ட் எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை ரெக்கவர் ஆகும். அதே மாதிரி ப்ளே ஸ்கூல் ஓனர்ஸ்க்கும் நான் என்ன சொல்கிறதுன்னா, அந்த குழந்தைங்களுக்கு டிவி வச்சு எதுவும் சொல்லிக் கொடுக்காதுங்க அப்படி சொல்கிறேன். நீங்கள் வந்து உட்கார்ந்து வந்து பேசி பழகி அதுதான் இன்றைக்கி லேகிங்காக இருக்குது. டிவி எல்லாம் இன்றைக்கி நிறைய கிடைக்குது. ஒரு வீட்டில் 4-5 மொபைல் ஃபோன் இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்க்ரீன் டைம் கிடைக்குது. இன்றைக்கி வந்து அந்த ரியல் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் தான் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ப்ளே ஸ்கூலில் அதை நிறைய உருவாக்குங்க. அதே மாதிரி பார்க்குக்கு அழைச்சிட்டு போங்க. ஈவினிங் ஆச்சுன்னா பார்க் அழைச்சிட்டு போங்க. அதாவது அந்த ஏர்லி ஸ்டேஜ் வந்து அந்த 1 வயசுலேருந்து அந்த 2.5 வயசுக்குள்ளே நீங்கள் நிறைய இன்புட்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கணும். வீட்டுக்குள்ளே என்விரான்மெண்ட் சரியில்லைன்னா அந்த குழந்தைங்கள வெளியே அனுப்பிடணும். நிறைய வெளியே அனுப்பணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்க சரியாயிடும். ஸோ இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும். ஆட்டிசம் தடுக்கலாம்ல சார்? நிறைய தடுக்கலாம். இதை நீங்கள் பண்ணாவே நிறைய குழந்தைங்க ஆட்டிசம் ஆகாமல் தடுக்க முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்கு செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஐபிசி நிறுவனத்துக்கும் தேங்க்யூ.